உடைக்கிட்டா பாருங்கள், அவ்வளோதான். எப்படி காந்திச்சு பாருங்கள். காந்திச்சிங்க பாருங்கள், எப்படி சத்தம் வருது. போன வீடியோவில் வந்து நம்ம அதில் கருவாடை காமிச்சிருப்போம் எப்படி போடுறதுன்னு. பாருங்க, குட்டி சாலை. இதை வாங்கி நம்ம கருவாடு போட்டு வச்சிட்டோம்னா, நம்ம வீட்டில் பால்கனியில் ஃப்ரெஷ்ஷாக காய வச்சிட்டோம்னா தொக்கு வைக்க, சம்டைம்ஸ் கருவாட்டு குழம்பு வைக்க சூப்பராக இருக்குது. நல்லா போடுவோம், அப்போ தான் கெட்டு போகாது. கல் போர் தண்ணி விடும், அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனோடனே நம்ம இதை காய வைப்போம். அவ்வளோதான். 4 நாள் தான் இந்த அட்டிக்கிற வெயிலுக்கு சுக்காக காஞ்சிச்சிங்க பாருங்கள், எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த கருவாடு பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. உடைக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். எப்படி காஞ்சிச்சு பாருங்கள், சூப்பராக காஞ்சிச்சு. இதை நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் இதை வந்து தொக்கு பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இல்லவே இல்லாமல் ஒரு டப்பா எடுத்துகிட்டு இல்லை பாட்டில் எடுத்துக்கோங்க, கண்ணாடி பாட்டில். அதில் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா எறும்பும் வராது. நல்லா காஞ்சிச்சு கருவாடு. இப்படி எடுத்து வச்சுக்கணும். தூளெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இந்த தூளை நான் என்ன பண்ணுவேன்னா செடிக்கு போட்டுருவேன். அவ்வளோதான். வீட்டில் பாருங்கள், சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணி ஒரு ஸ்மெல் கூட கிடையாது. வீடு ஃபுல்லாக கருவாடுன்னா ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லே இல்லை. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பரான ஒரு கருவாடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ நம்ம தொக்கு வைக்கலாம். எப்போ தெரியும், ரசம் சாம்பார் வச்சுட்டு டக்குன்னு இல்லை கருவாடு மட்டும் கூட போட்டு தொக்கு மாதிரி பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டு அப்பளம் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். 100 rupees நீங்களே நம்ம கருவாடு பண்ணிட்டோம். நம்ம லைட்டாக தண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஏன் சூடு பண்ணுறேன்னா, கருவாடு வந்து நல்லா ஹார்டாக காஞ்சிடுச்சு. ஸோ இதில் போட்டு எந்த ஈயோ ஒரு இதுவோ எதுவுமே அதில் வைக்கலை. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டதுனால அது க்ளீனாக இருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு இன்னொரு வாஷ் பண்ணுறதுக்காக லைட்டாக சுடு தண்ணி வச்சு போட்டுட்டோம்னா அது சாஃப்டாயிரும். தொக்கு பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். போடுவோம், கருவாடுக்கு வாசனையாக இருக்கும். தண்ணி இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல, இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எத்தனை கருவாடு வேணுமோ அதை அதுக்குள்ளே போட்டுருவோம். நான் ஒரு 2 minutes விட்டுட்டேன்னா அது சாஃப்டாயிரும். அப்புறம் கையை வச்சு லைட்டாக இப்படி பண்ணோன்னா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கருவாடை எடுத்துருவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அகெயின் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பூண்டு கூட போடணுன்னா போடலாம், உங்கள் இஷ்டம். வெங்காயம் 2 வெட்டியிருக்கேன், 4-5 பூண்டு பல், கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நம்ம இது ரெண்டையும் இந்த எண்ணெயில் போட்டுருவோம். உப்பு சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டுக்காக தான் இந்த உப்பு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு துளி மஞ்சத்தூள். மஞ்சத்தூளுக்கும் கருவாட்டில் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு இதில் போட்டிருக்கேன். உப்பு பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா கருவாட்டில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு கேஸ்ட் அயனோ இல்லைன்னா அயன் கடாயில் போட்டிங்கன்னா நல்லா சுருள நல்லா வதங்கும். எவசிலரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி இரும்பு கடாயிலையோ கேஸ்ட் அயன்லையோ பண்ணும்போது நம்ம இது மாதிரி பொரிக்கிறது வறுக்கிறதுலாம் வந்து நல்லா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் சீக்கிரமும் வதங்கிடும். இதெல்லாம் தோல்லாம் வந்துடுச்சு. இதில் அப்படியே எடுத்துடலாம் லைட்டாக. வெளியே காய வச்சதுனால, ஆனால் ஒரு ஈ கூட முக்கியலை, ஏன்னா மஞ்சத்தூள் போட்டதுனால. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது போலனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கருவாடுனாலே வாஷ் பண்ணி தான் போடுவோம். அதனால நான் அதெல்லாம் நீட்டாக அது வந்துடுச்சு, அப்படியே எடுத்துட்டேன். சுடுதண்ணியில் போட்டோன்னே இந்த கருவாடும் லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் அந்த மசாலாவோட சேரும், இல்லைன்னா ஹார்டாக தனியாக கிடக்கும். கொதிக்க வச்சுட்டு தண்ணியை வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு போடுங்க, வேக வைக்க வேண்டாம். அதில் நான் ஆல்ரெடி 5 தண்ணி அலசி தான் காயவே வச்சேன். அதனால் நான் ஒரே ஒரு தண்ணி தான் அலசுகிறேன். எல்லா மீனில் கூட பண்ணலாம். பாருங்கள், இதில் நம்ம வெங்காயம் வதங்கி சீக்கிரமாக இதில் வந்து நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம்.
இதில் நம்ம மிளகாத்தூள் போடலாம் காரத்துக்கு. நல்லா வதக்கணும். சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம். ரசம் வச்சுட்டு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் செஞ்சது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணல ஹாப்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் வேலை ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் பொரிச்சா கூட அப்படியே மிளகாத்தூள் தடவி நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு காய வைக்கும் போது நம்ம மிளகாத்தூள் கலந்துக்குலாம் காய வச்சுட்டோம்னா அப்படியே பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை அது மேலே இதில் நீங்கள் வேணும்னா தொக்கா வேணும்னா தக்காளி போட்டுக்கலாம், எல்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ இப்படி தான் செய்வேன், பசங்க தான் விரும்புவாங்க. அதனால நான் தக்காளி அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். அதனால் இது லைட்டாக நம்ம வேணும்னா உடச்சி விட்டுக்கலாம். இல்லை சுடு தண்ணியில் போட்டதுனால அது எவ்வளோ ஹார்டாக காஞ்சிடுச்சு பாருங்க. 4 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. இது உடச்சி விட்டோம்னா இல்லைன்னா இந்த கருவாடை பிரித்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கூட அப்படியே உள்ளே போடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் அந்த கருவாடு பூண்டெல்லாம் வந்து சேர்றதுக்கு வந்து நான் லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன். எனக்கு வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துடும். எல்லாத்தோட அது சேரும். இந்த மாதிரி தொக்கு வச்சு நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவாடு ரெடி, சூப்பரான கருவாடு. நான் எனக்கு கொஞ்சம் தான் பண்ணேன். வேணும்னா நம்ம நிறையா தொக்கு மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வீட்டிலேயே பண்ண கருவாடு சூப்பரான தொக்கு ரெடி. இது ரசம் சாம்பார் தயிர் சூப்பராக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தொக்கா வேணும்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.